Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு பெட்டிகோட் மாடலில் ஒரு ஃப்ராக் தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு இன்விசிபிள் சிப்புமே எப்படி அட்டாச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து சீம் தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அப்படிங்கிறத நான் மெசேஜ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு பெட்டிகோட் மாடலில் ஒரு ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பெட்டிகோட் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேல்குலேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம போன வீடியோவில் பேட்டர்ன் போட்டதை தான் அப்படியே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால இந்த யோக் பீஸோட கேல்குலேஷன் வந்து நான் போடலை. நீங்கள் போன வீடியோவில் நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் நீங்கள் ரெக்கார்டர் நோட்டில் கேல்குலேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாட்டம் பீஸோட கேல்குலேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாட்டம் பீஸில் வந்து நம்ம வித்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணலாம். அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஹிப் ரவுண்டு வந்து 24 இன்ச் வந்துச்சா, அந்த 24 இன்ச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 24 இன்ச்சு தான் நம்ம வந்து 3 ஆளாக பெருக்கணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம பாட்டம் பீஸில் நைஃப் ப்ளீட்டட் தான் வைக்க போகிறோம். நைஃப் ப்ளீட்டட் வைக்க போகிறோம் அப்படின்னா 3 மடங்கு தானே எடுப்போம். அந்த 3 ஆள் தான் நம்ம பெருக்க போகிறோம். இப்போ 24 இன்ச்சஸை 3 ஆள் பெருக்கணும் அப்படின்னா 72 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ 72 இன்ச்சஸில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃபேப்ரிக் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு கிளாத் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 பீஸாக தான் நம்ம கட் பண்ணணும். அதாவது ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸாக நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா 72வை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 36 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த 36 இன்ச்சஸில் தான் வித்து வந்து வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாட்டம் பீஸோட ஹைட்டு கேல்குலேஷன் பண்ணலாம். இது கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபுல் ஹைட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஃபுல் ஹைட் வந்து 33 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 33 இன்ச்சில் பாடிஸோட ஹைட் வந்து 12 இன்ச்சு போயிடும். நம்ம போன வீடியோவில் பேட்டர்ன் வந்து 12 இன்ச் ஹைட்டு தான் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம். அந்த 12 இன்ச்சு போயிடும். ஓகேங்களா? அது போக மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே உங்களுக்கு பாட்டம் ஹைட்டாக வரும், சரிங்களா? இப்போ ஃபுல் ஹைட்டில் 33 இன்ச் வந்துச்சு. அதில் வந்து பாடிஸோட ஹைட்டு 12 இன்ச்சு போயிட்டோம் அப்படின்னா 21 இன்ச் தான் பாட்டம் ஹைட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 21 இன்ச்சில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 21 இன்ச்சஸ் கூட மேலே வந்து டாப் பீஸையும் இந்த பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விடணும். அந்த சீம் அலவன்ஸ் தான் 1/2 இன்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படின்னா 2 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 23 இன்ச்சில் பாட்டம் பீஸோட ஹைட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த 23 இன்ச்சஸில் தான் பாட்டம் பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பாட்டம் பீஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் காட்டன், சரிங்களா? இப்போ இந்த கிளாத்தில் ஒரு பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலம்கரி பிரிண்ட். ஓகேங்களா? இந்த கலம்கரி பெயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 கலர்ஸில் தான் வரும். எல்லா கலர்ஸ்லையுமே வந்து வராது, சரிங்களா? அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு. இந்த பிளாக் தான் உங்களுக்கு வந்து இந்த கலம்கரி பெயிண்டிங்லேயே ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி வர இடத்துல வந்து இந்த பிளாக் கலர் தான் உங்களுக்கு இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக கலம்கரி பெயிண்டிங் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கிளாத்தில் வந்து உங்களுக்கு குர்த்தியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், அதேமாதிரி ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டிகோடு, கவுனு இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீதி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 42.5 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? லென்த் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா 1.5 மீட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், அகலத்தை வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ச்சஸில் மெஷர் பண்ணணும். நீளத்தை வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணணும், சரிங்களா? இது ரெண்டையுமே மறந்துடாதீங்க. அகலம் அப்படின்னா ஒரு கரக்கட்டிலேருந்து இன்னொரு கரக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அகலம். இதே நீளம் அப்படின்னா ஒரு பிசிறு சைட்லேருந்து இன்னொரு பிசிறு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீளம். ஓகேங்களா? இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லென்த்து, வித்து இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அதாவது அகலம், நீளம் இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? மற்றவங்க இதே மாதிரி தலைகீழ சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. இப்போ நான் என்ன மாதிரி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நான் நெக்ஸ்ட்டு எப்படி நான் அந்த கிளாத்தை போட்டு கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும், சரிங்களா? அதனால் ஒரு கரக்கட்டுலேருந்து இன்னொரு கரக்கட்டு வந்து அகலம்,
அதாவது வித்து சைடு ஓகேங்களா. ஒரு பிசுறுலேருந்து இன்னொரு பிசுறு சைடு வந்து நீளம் லென்த்து சைடு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்ட ஒரு கிளாத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரிண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த கிளாத்தை கட் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா இதில் வந்து ஒரு டைரெக்ஷன் பார்த்து அந்த பிரிண்ட் போகுது பாருங்கள். அப்போது நம்ம வந்து கட் பண்ணுறதும் அதே டைரெக்ஷன் பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அந்த கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு டைரெக்ஷன் பார்த்தும் ஆப்போசிட் சைடில் வந்து இன்னொரு டைரெக்ஷன் பார்த்தும் அந்த கிளாத்து போகும். அதனால இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டு நீங்கள் ஒரு கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து நீங்கள் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். அதாவது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி தனித்தனியாக தான் கட் பண்ணணுமே தவிர பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஒன்று போல் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளாத் வந்து மேலே பக்கமும் ஒரு கிளாத் வந்து கீழே பக்கமும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து போயிடும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்கர்ட்டாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், பாட்டம் பீஸாக தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மாற்றி போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இதுலேயே வந்து ஒரு குர்த்தியாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சைடு வந்து அந்த டிசைன் மேலே பக்கமும் இன்னொரு சைடு வந்து அந்த டிசைன் கீழே பக்கமும் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணும்போதே தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. அதாவது இப்போ நம்ம ஒரு குர்த்தி வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிளாத்தை இப்படி தான் நம்ம வந்து போட்டிருப்போம். இப்போ இப்படி போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து மேலே பார்த்து போகும், இன்னொரு டிசைன் வந்து உங்களுக்கு கீழே பார்த்து வரும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த குர்த்தியே உங்களுக்கு அப்படி ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தானே போகும் அந்த கிளாத்து. அதனால தான் நம்ம வந்து கட் பண்ணும்போதே கரெக்டாக தான் அந்த பிரிண்ட் வந்து போட்டு கட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷன் பார்த்து அந்த டிசைன் போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட்டு கட் பண்ணணும், ஒன்று போல் போட்டு கட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிசைன் போட்டிருக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் உள்ள டைரெக்ஷனை பாருங்கள். ஒரே டைரெக்ஷன் பார்த்து தான் போகுது இல்லை 2-3 டைரெக்ஷன் பார்த்து போகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த எப்படினாலும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொச்சின்னு அந்த டிசைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், அந்த கிளாத்தை அப்படியே போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு டைரெக்ஷனோ இல்லை 2 டைரெக்ஷனோ பார்த்து போகுது அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கர்ட் வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே பிரிண்ட்டு தான் போட்டிருந்துச்சி. ஆனால் அதில் உள்ள பிரிண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரெக்ஷன் பார்த்து போகல, கொச்சின்னு இருந்ததுனால நான் அந்த கிளாத்தை வந்து என்னோடய ஸ்டைலில் நான் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷன் பார்த்து அந்த போகிற மாதிரி அந்த பிரிண்ட்டு ஒரு கிளாத் இருக்குது அப்படின்னா அப்போது அந்த கிளாத்துக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வந்து நம்ம கட்டிங்கை வந்து மாற்றிக்கணும் சரிங்களா. நம்ம வந்து ஸ்கர்ட் கிளாத்தில் போட்ட மாதிரி 2 பீஸுமே அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 பீஸுமே ஒன்று போல் வச்சு கட் பண்ண முடியாது, இதில் வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணணும் சரிங்களா. இதே மாதிரி தான் பேசிக்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய விஷயம் இருக்குது, நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா பிகினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி தப்பு பண்ணுவோம். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கிளாத்தை வந்து நான் டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு கரக்கட்டிலேருந்து இன்னொரு கரக்கட்டு வர மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கிளாத் வச்சுருக்கேன் ஓகேங்களா. நம்ம வந்து டபுள் பீஸாக எடுக்க போகிறோம், பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அந்த பிசுறு சைடு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். நம்ம எப்போதுமே இந்த பிசுறு சைடு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா அந்த பிசுறு சைடு வந்து உங்களுக்கு ஈவனாக இருக்காது, நம்ம வந்து இந்த கரக்கட்டு சைடு மாதிரி ஈவனாக இருக்காது. அதனால் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பாட்டம் பீஸோட ஹைட்டு வந்து 23 இன்ச் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 23 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளியும் போயிட்டு ஒரு 23 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறேன் சரிங்களா. இந்த மாதிரி தள்ளியும் போயிட்டு ஒரு மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன். இதில் வந்து வித்து சைடு வந்து நான் மார்க் பண்ணலை, ஏன் அப்படின்னா இந்த கிளாத்தோட வித்தே 42.5 இன்ச் தான் வருது ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் அந்த ப்ளீட் இன்டேக் கண்டுபிடிச்சி எப்படி நம்ம ப்ளீட் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் ப்ளீட் இன்டேக் கண்டுபிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண போகிறேன் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து பேக் பீஸு 36 இன்ச்சும் ஃப்ரண்ட் பீஸு 36 இன்ச்சும் வரணுமா. இப்போ அதில் வந்து நான் ஒரு
சைடு தான் நான் கட் பண்ணியிருக்கேன், பேக் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 36 இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து 2 பக்கம் சீம் அலவன்ஸ்க்காக நான் 3 இன்ச்சு விடுறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம யோக் பீஸில் வந்து 2 சைடுமே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸாக விட்டுருந்தோம். இதில் வந்து அந்த மாதிரி சைடுலையுமே 2 சைடில் 1.5 இன்ச்சாக சீம் அலவன்ஸ் விட போகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம பாட்டம் தனியாக டாப் தனியாக ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஆல்ட்ரேஷன் எதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா பண்ண முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணும்போதே பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியான்னு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ நம்ம ஃபியூச்சரில் ஆல்ட்ரேஷன் பண்ணனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து யோக் பீஸில் வந்து எவ்வளோ சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிங்களோ அதே சீம் அலவன்ஸை வந்து இந்த பாட்டம் பீஸ்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாட்டம் பீஸோட வித்து வந்து 36 இன்ச்சு வந்துச்சா, அது கூட வந்து சீம் அலவன்ஸு 3 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 39 இன்ச்சு, அது போக ஒரு 3.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை தான் நம்ம வந்து ப்ளீட் இன்டேக் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோம், பாட்டம் பீஸில் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோம், இன்னொரு பீஸும் அதே மாதிரி கட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இன்னொரு பீஸ்லேயும் ஹைட்டு வந்து 23 இன்ச்சும் வித்து வந்து அதை ஃபுல் மெஷர்மெண்ட்டையுமே நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரே மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து யோக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த யோக் பீஸ் கட் பண்ணும்போது நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த யோக் பீஸில் மட்டும் நான் லைனிங் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து இன்விசிபிள் சிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிசுறு இல்லாமையும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால தான் லைனிங் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம யோக் பீஸ்க்கு மட்டும் எடுத்திருக்கேன், பாட்டம் பீஸ்க்கு எடுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஒரு 1/2 மீட்டர் லைனிங் கிளாத்தை எடுத்திருக்கேன். இது வந்து யோக் பீஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் பாட்டம் பீஸுக்கு லைனிங் கிளாத் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் ஃபேப்ரிக்காக எடுக்கணும். நம்ம எப்போதுமே மெயின் ஃபேப்ரிக் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் லைனிங் கிளாத்துமே எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எவ்வளோ மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1/2 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் நம்ம கம்மியாக எடுத்தால் போதும். ஆனால் நம்ம இப்போ கட்டிங் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு இப்போ 3 மீட்டராக தேவைப்பட்ட கிளாத் வந்து நம்ம 1.5 மீட்டராக எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம பாதி தானே எடுத்திருக்கோம். அப்போ அதுலேயும் கம்மியாக வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து எடுக்க முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம எவ்வளோ தூரம் மெயின் ஃபேப்ரிக் எடுக்கிறோமோ அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே இந்த லைனிங் கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் அந்த பேட்டர்ன் ஷீட்டை எப்படி லைனிங் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை நான் வந்து 2 கரக்கட்டை சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பேட்டர்ன் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன், அதுதான் இப்போ கட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன்னா பேக் பேட்டர்னும் ஃப்ரண்ட் பேட்டர்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனால தான் நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ணுறோம். இப்போ இந்த பேட்டர்ன் ஷீட்டை லைனிங் கிளாத்தில் கீழே பிசிறு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் ஹைட்டுக்கு மேலே ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து அந்த பேட்டர்ன் ஷீட் வந்து இருக்கணும். அந்த சைடு வந்து கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டுமே தப்பாக வந்துடும். சரிங்களா? அந்த சைடு கேப் இல்லாமல் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் சைடு இந்த ஒரு பேட்டர்ன் ஷீட்டை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்டும் அந்த கிளாத்தும் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு நம்ம பின் பண்ண சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கிளாத்தை எந்த டைரெக்ஷனில் திருப்பினாலும் உங்களுக்கு அந்த ஷீட்டும் அந்த லைனிங் கிளாத்துமே உங்களுக்கு மூவ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் ஷீட்டும் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நெக்கு மட்டும் கட் பண்ணல. சரிங்களா? ஏன்னா நான் போன வீடியோவில் நெக்கு மிஸ்டேக் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பேக் நெக்கை ஃப்ரண்ட் நெக்காகவும் ஃப்ரண்ட் நெக்கை பேக் நெக்காகவும் நான் மார்க் பண்ணிட்டேன். அதனால தான் இதில் வந்து நெக்கு கட் பண்ணல. இப்போ இதில் வந்து நெக்கோட வித்து மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த ஷீட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்கோட வித்து தெரியும் பார்த்தீங்களா. இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் நம்ம வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? 3.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் நெக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் ரவுண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன், இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு. ஓகேங்களா? இதில் வேறு எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் வந்து இதில் வந்து கீழே ஒரு கட் பண்ணுவோம். அது எதுக்கு கட் பண்ணணும் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
இப்போ இதே மாதிரி தனியாக பேக் பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பேட்டர்ன் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஜிப் தான் அட்டாச் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 1/2 இன்ச்சே போதும். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ண மாதிரியே தான் வச்சு நான் வந்து பேக் பேட்டர்ன் வந்து கட் பண்ணுறேன். அந்த பேட்டர்ன் ஷீட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணுறேன், சரிங்களா. இந்த 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் நம்ம வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இந்த 1/2 இன்ச் வராது, பேக் பேட்டர்னில் மட்டும்தான் இந்த 1/2 இன்ச் வரும், சரிங்களா. ஏன்னா பேக் பேட்டர்னில் வந்து அந்த சிப் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா அந்த ஃபோல்டிங் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், ஓகேங்களா. இப்போ அந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த பேக் பேட்டர்னு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேட்டர்ன் ஷீட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா. இப்போ நான் அந்த ஃபோல்டிங் சைடு வந்து 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சிப் அட்டாச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால தான் 1/2 இன்ச் விட்டுருந்தேன். நீங்கள் வந்து ஒரு கொக்கி பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா பேக் நெக்கை வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நல்லா இறக்கமாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பேக் நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ராக்கை வந்து கலட்டி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதுலேயும் நான் பேக் நெக் வந்து 2.5 இன்ச் ஹைட்டில் நான் வந்து மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃப்ரண்ட் நெக் வந்து 3.5 இன்ச் ஹைட்லேயும் பேக் நெக் வந்து 2.5 இன்ச் ஹைட்லேயும் நான் மார்க் பண்ணுறேன், சரிங்களா. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து BFன்னு போட்டு வச்சுக்கோங்க. பேக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்னை வச்சு நம்ம வந்து மெயின் கிளாத்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு லைனிங் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் கிளாத்தில் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லைனிங் கிளாத்தை வச்சு தான் மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணணும், ஓகேங்களா. வேறு எதுவும் வச்சு கட் பண்ண வேண்டாம். லைனிங் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போது கிளாத் வந்து எந்த சைடாவது மூவ் ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கார்மெண்ட் சைடு தப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது எப்போதுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த லைனிங் கிளாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூவ் ஆகி வர்றது ப்ராப்ளம் வந்து வராது, ஓகேங்களா. இப்போ நான் வந்து 2 ஃபேப்ரிக்குமே ஒன்று போல் வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி ஃப்ரண்ட் பேட்டர்ன்லையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது நம்ம மொத்தமாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் அந்த லைனிங் கிளாத்தை மேலே போட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபோல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும், சரிங்களா. நம்ம வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சும்மா ஏனோ தானோன்னு கட் பண்ணோம் அப்படின்னா நிறைய கிளாத் வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரி கிளாத் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம பேக் பேட்டர்னும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் பேட்டர்னும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேங்களா. இப்போது மீதி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம இப்போ ஒரு வந்து பெட்டிக்கோட் மாடலில் ஒரு ஃப்ராக் தான் வந்து கட் பண்ண போகிறோம், சரிங்களா. ஃப்ராக் அப்படின்னா பின்னாடி இந்த டைட் பண்ணுறதுக்கு ஒரு ரோப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரோப் தான் நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இது நீங்கள் இப்போ வந்து பெட்டிக்கோடாக மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டிக்கோட்டில் வந்து அந்த ரோப் வந்து வராது. அதனால் பெட்டிக்கோட்டில் வந்து இந்த ரோப் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம். ஆனால் ஃப்ராக் மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரோப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஹிப் சைடு வந்து உங்களுக்கு டைட்டாக வரும், ஓகேங்களா. அதாவது இன்னர் பெட்டிக்கோடாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டாம். அவுட்டர் பெட்டிக்கோடாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாட்டம் பீஸோட ஹைட் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான் வந்து பாட்டம் பீஸோட ஹைட்டு வந்து 23 இன்ச்சு வச்சுருந்தேன். இப்போ அதே மாதிரி ஒரு 23 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹைட், ஓகேங்களா. வித்து வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க, இது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா. ஹைட்டு மட்டும் நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸில் அந்த பாட்டம் ஹைட் வருதோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வந்து பின்னாடி டைட் பண்ணிவிட்டு அந்த கீழே வரைக்கும் தொங்குனுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டைட் பண்ணுற அளவுக்கு மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது பார்த்தீங்களா. பின்னாடி டைட் பண்ணி இந்த போ ஸ்டிச்சஸ் மாதிரி நம்ம வந்து நாட் போடுவோம் பார்த்தீங்களா, நாட் போட்டு கொஞ்சம் தூரம் தொங்குற வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டம் பீஸோட ஹைட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை விட ஒரு 3 or 5 இன்ச்சஸ் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சா கூட இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் வந்து வித்து வந்து 3 இன்ச் வச்சுட்டேன், ஹைட்டு வந்து எனக்கு 21 இன்ச் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 பீஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத்தை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா 2 ரோப்புமே உங்களுக்கு ஈவனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் 2லேயுமே ஜாயின் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து இந்த ரோப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா.
இப்போ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 இன்ச் வந்திருக்கு. இதில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துலையும் அந்த டேரெக்ஷன், அந்த பிரிண்ட்டோட டேரெக்ஷன் பார்த்து நீங்கள் கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், நம்ம எல்லா கட்டிங்குமே நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுதான் ஜிப். ஓகேங்களா? இது வந்து இன்விசிபிள் ஜிப்பு. இந்த ஜிப்பு வந்து நார்மல் ஜிப் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் உல்ட்டாவாக இருக்கும். சரிங்களா? உள்பக்கத்தில் உள்ளது வந்து வெளியிலையும், வெளிப்பக்கத்தில் உள்ளது வந்து உள்ளேயும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜிப்பு வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஜிப்பே வச்சுருக்கிறது வந்து தெரியாது. அதனால தான் அதை வந்து இன்விசிபிள் ஜிப் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஜிப் வச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஜிப்பு வச்சோம் அப்படின்னா சுத்தமாகவே தெரியாது. அதேமாரி ஸ்டிச்சிங் பண்ணுறது நல்லா உள்ளே தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா வச்சுருக்கிறதே தெரியாது. அதனால தான் இதோட நேம் வந்து இன்விசிபிள் ஜிப். ஓகேங்களா? அந்த மாதிரி எப்படி நம்ம வச்சுருக்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பேட்டர்ன் தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பேக் பேட்டர்னில் வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம குக்கி பட்டியோ இல்லை ஜிப்போ ஏதாவது வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த சென்டரில் கட் பண்ணிட்டு தானே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறதுனால நம்ம வந்து சென்டரில் வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சிப்பை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சென்டரில் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக்லையும் சென்டர் வந்து கட் பண்ணலை, அதேமாரி லைனிங் கிளாத்லையும் சென்டர் வந்து கட் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது அந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அந்த ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மார்க் வந்து உங்களுக்கு பதியும். இப்போ இதில் இந்த ஜிப்பை நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஜிப்பு வந்து நீங்கள் எந்த சைடு ஓப்பன் பண்ணுவீங்களோ அந்த சைடு வந்து தலைகீழ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து சென்டரை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் வந்து ஒரு பாதியில் அந்த ஜிப்பில் ஒரு பாதியும், இன்னொரு பாதியில் அந்த ஜிப்பில் ஒரு பாதியும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் சென்டர் லைனை வந்து உங்களுக்கு டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஜிப்பை வந்து தலைகீழ வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சரிங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமாக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு மேல் பக்கம் வரும். இப்போ மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே அந்த ஜிப்பை வந்து நான் தலைகீழ போடுறேன் பாருங்கள். இந்த ஜிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜிப்பில் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா மேலேயும் இந்த லைன் அந்த ஜிப்பு வந்து ஒன்று போல் இருக்கணும். ஏன்னா நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து தனியாகிரும் பார்த்தீங்களா. சென்டரில் கட் பண்ணிடுவோம், இந்த பீஸ் வந்து தனியாகிரும். அப்போது ஒரு சைடு ஏறியும் ஒரு சைடு இறங்கியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த ஜிப்பில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ஜிப்பு நேராக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மாதிரி தலைகீழ போட்டுக்கோங்க. சரிங்களா? தலைகீழ போட்டுட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சைடில் நீங்கள் வச்சு அந்த ஜிப்பை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நுனியிலே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உள்ள தள்ளி நம்ம இன்னொரு தையல் வந்து போடுவோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி அந்த ஜிப்பை அப்படியே திருப்பி போட்டுட்டு ஆப்போசிட் சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது இந்த ஜிப்பை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் சைடு ஃபுட்டரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த ஜிப்பை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஜிப்புமே இருக்கிறது வந்து தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் எந்த சைடு ஸ்டிச் பண்ண போகிறேனோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த ஃபுட்டரை வந்து நான் மாட்டியிருக்கேன். இப்போ கிளாத் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் அப்படின்னா இந்த ஃபுட்டரை வந்து எனக்கு ரைட் சைடு பார்த்து நான் உங்களுக்கு அந்த ஃபுட்டரை மாட்டியிருக்கேன். ஓகேங்களா? எப்போதுமே டபுள் சைடு ஃபுட்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சிங்கிள் சைடு ஃபுட்டராக இருந்தாலும் சரி, அந்த த்ரெட்டை எடுத்து அந்த ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குழி, அதுக்குள்ளே விட்டுட்டு தான் நீங்கள் வந்து அந்த பின்னாடி பக்கம் வைக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் இல்லை த்ரெட்டு சிக்காகாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் பேக் சைடுமே ஒரு மார்க் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஜிப்பு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தலைகீழ வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்டை ஒட்டி ஒரு சைடில் நான் வச்சுருக்கேன். இன்னும் ஆப்போசிட்டில் வர மாதிரியோ அப்படி இல்லைன்னா சென்டரில் வர மாதிரியோ நான் வைக்கல, ஒரு சைடில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போடுறேன். அந்த நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் வந்து கரெக்டாக நெக் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் தான் ஃபஸ்ட்டு தைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து தைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு தையல் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஒட்டி தைக்கும்போது நம்ம ஒரு சென்டரில் ஒரு லைன் வந்து போடுறோம் பார்த்தீங்களா, அந்த லைனை விட்டு முன்னையோ இல்லை பின்னையோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இன்னும் உள்ளே தள்ளி போய் நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். சரிங்களா?
இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டதுக்கே இந்த ஜிப்பை பாருங்கள் நல்லா இன்விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிட்டு, இன்னும் க்ளோஸாக போட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த ஜிப்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆப்போசிட் சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிப்பில் அதை வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னும் க்ளோஸாக நல்லா உள்ள தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதை ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஜிப்பில் வந்து ஒரு இது இருக்கும், அது வந்து ஃபோல்டிங் பண்ண மாதிரி இருக்கும் லைட்டாக. அந்த இதை வந்து தூக்கி விட்டுட்டு நல்லா ஃபுட்டரை வந்து உள்ளே தள்ளி போய் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த ஃபுட்டரை வந்து நம்ம கொண்டு போகணும். சரிங்களா? இப்போது அந்த ஃபுட்டரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே அந்த ஜிப்பை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா உள்ளே போய் நல்லா ஸ்டிச் ஆகும். சரிங்களா? அந்த ஜிப்பில் வந்து மேலே ஏறிடாமல் நல்லா அந்த உள்ளே போய் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா உள்ளே போய் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஜிப்பு வந்து உள்ளே போய் ஸ்டிச் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைடுமே ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஜிப்பை வந்து பூட்டிடலாம். இப்போ பாருங்கள் அந்த ஜிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆப்போசிட் சைடுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சென்டரை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த சென்டரில் வந்து இப்போ கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கட் பண்ணிவிட்டு நான் இப்போ அந்த ஜிப்பை எப்படி நான் டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்துட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே நம்ம மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இப்போ வந்து கீழே மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜிப்பை பூட்டிட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெண்டு ஜிப் லைனுமே உங்களுக்கு ஒன்று போல் வரும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம அந்த மெயின் கிளாத்தில் ஒரு பீஸை கட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே பக்கம் வைக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி தானே இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நான் எப்படி ஃபோல்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இப்போ மேலேருந்து ஸ்டிச் பண்ணோமா, இப்போ ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதனால தான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே டர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடில் உள்ள மெயின் ஃபேப்ரிக்கை வந்து மேலே நல்ல பக்கமும் கீழே கெட்ட பக்கமும் வச்சுட்டு இப்போ அந்த ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைடில் உள்ள கிளாத்தை அந்த ஜிப்பு வைக்காத கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு அந்த ஜிப்பை வந்து கொஞ்சம் இப்படி நிமித்து விட்டிங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணாத அந்த ஜிப்பு லைன் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு பக்கமே உங்களுக்கு நல்ல பக்கம் வந்து மேலே பக்கம் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த ஜிப்பு வச்ச கிளாத்தை ஜிப்பு வைக்காத கிளாத்து மேலே இந்த மாதிரி தலைகீழ போட்டுறேன். சரிங்களா? போட்டுட்டு ஜிப்பை வந்து நம்ம இப்படி விரிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஜிப்பை வந்து தைக்காத இடம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த இப்போ இந்த ஜிப்பு வைக்காத இடத்து மேலே வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். சரிங்களா? குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜிப்பும் சரி அந்த கிளாத்தும் சரி உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். நம்ம ரெண்டு சைடில் உள்ள கிளாத்துமே உங்களுக்கு ஒன்று போல் வரும். சரிங்களா? இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டூசி வச்சு லாக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 2-3 இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ மேலேயும் கீழேயும் அதே மாதிரி லாக் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் ஒரு அந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ அதில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ரரியாக ஒரு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ள தள்ளி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி உள்ள தள்ளியும் இந்த இடத்துலையும் ஜிப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஈவனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குண்டூசி வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது பார்த்தீங்களா, அப்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஈவனாக வரும். அதனால தான் இந்த மாதிரி குண்டூசி வச்சு லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதுலேயுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள தள்ளி இன்னொரு ஸ்டிச்சஸுமே நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நுனியிலே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஜிப்பு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எங்கேயுமே கிராஸாக வந்துடாமல் அதனால் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதான், ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டிச்சும் நல்லா க்ளோஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஆப்போசிட் சைடு எப்படி இந்த விரித்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி விரித்து விட்டுட்டு நல்லா க்ளோஸாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணால் தான் அந்த ஜிப்பு வந்து இன்விசிபிளாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறோம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கும். நம்ம கலருமே அந்த கிளாத் கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் சுத்தமாகவே அந்த இடத்துல ஜிப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது சரிங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மல் ஜிப்பு நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு கிளாத் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்விசிபிள் ஜிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிளாத் வச்சு கவர் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஜிப்பு வச்சுருக்கிறது வந்து தெரியாது, அதனால் இந்த மாதிரி கவர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான், நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணிட்டோம். லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம ஜிப்பை ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த மெயின் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். மெயின் கிளாத் எடுத்து வச்சுட்டு அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சைடில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இந்த சைடில் உள்ள லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது நெக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுமாரி ஷோல்டர் சைடு தான் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து நெக் வந்து கொஞ்சம் ஹை நெக்காக தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் டிஃப்ரெண்ட் வந்து தெரியுது. சில பேர் வந்து லோ நெக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆம் ஹோலும் அந்த நெக் சைடுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து எது நெக் சைடு எது ஆம் ஹோல் சைடு அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. அதனால தான் மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம பிரித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வைக்கும் போதே கரெக்டாக வச்சுக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து அந்த சைட்லேருந்து ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து அடியில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஜிப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி போடலை, எப்படி நம்ம அட்டாச் பண்ணமோ அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே தான் லைனிங் கிளாத்தை வந்து வச்சுட்டு நான் மறுபடியும் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த எட்ஜ் சைடு மட்டும் இந்த பேக் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த ஜிப்பு வந்து உங்களுக்கு வெளியில் வராது, அதனால் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடுமே நான் வந்து குண்டூசி வச்சு லாக் பண்ணுறேன். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த லைனிங் கிளாத்தும் மூவ் ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு அந்த பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த நுனியிலே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதில் வந்து உங்களுக்கு இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம்ல, அதனால் லைனிங் கிளாத்தில் வந்து க்ளோஸாக ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. இப்போ இந்த சைடு மட்டும் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க, த்ரெட்டை ஒட்டி கட் பண்ணணும், த்ரெட்டில் வந்து கட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். கொஞ்சம் விட்டே கட் பண்ணுங்கள் ஓகேங்களா, அப்போ தான் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜிப்பு வந்து உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும். அதனால் அந்த ஸ்டிச்சஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்வாக வளைஞ்சி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையுமே இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட ஃபினிஷிங்குமே பார்க்குறதுக்கு நல்லா வரும். இப்போ இந்த பீஸில் வந்து இன்விசிபிளாக ஜிப் அட்டாச் பண்ணிட்டோம் ஓகேங்களா, நெக்குமே ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஜிப்புமே அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆம் ஹோல் சைடுமே நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன் தான் நான் வந்து போட போகிறேன், அதனால் அந்த ஆம்ஹோல் சைடில் வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு அந்த ஷோல்டர் சைடுமே சரி, அந்த ஆம்ஹோல் சைடு, நெக் சைடு, இந்த மாதிரி எந்த சைடுமே உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது. நான் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் அந்த லைனிங் கிளாத்தும் ஒன்றா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். சப்போஸ் மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி விட்டுறணும் ஓகேங்களா. லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த கர்வாக வளைஞ்ச ஒரு இடத்துல மட்டும் ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம இந்த சைடு ஸ்டிச் பண்ணமோ இதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட் சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம மேலேருந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, இப்போ வந்து கீழேருந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுட்டர் வந்து சேஞ்ச் பண்ணலை, நம்ம டபுள் சைடு ஃபுட்டராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலை, சிங்கிள் சைடு ஃபுட்டர் தானே போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு சைடு வந்து மேலே பக்கமும் ஒரு சைடு வந்து கீழே பக்கம் தான் வர மாதிரி இருக்கும். அதனால் இப்படி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி குண்டூசி வச்சு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 சைடுமே ஈவனாக வரும் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான். இப்போ இதுலேயும் நம்ம வந்து நெக் சைடும் அந்த ஜிப் சைடு அதேமாதிரி ஆம்ஹோல் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த வேஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம ஒரு அந்த ஜிப்பு அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டர்ன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டர்ன் பண்ணிடணும்.
நம்ம மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அவசியம் கிடையாது சரிங்களா. ஒரு 1/2 இன்ச்லேயே நீங்கள் டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணும்போது மட்டும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி டர்ன் பண்ணும்போது அந்த கிளாத்தை வந்து நல்ல பக்கம் திருப்பும் போது உங்களுக்கு வந்து அந்த ஜிப்பு வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைனில் மட்டும் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான், இதுலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம்ஹோல் சைட்லையுமே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்தை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால மெயின் ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைனில் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ இந்த பேட்டர்னை எப்படி ஸ்டிச் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் போட்டு நீங்கள் ஒரு 2-3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புரியும். அந்தளவுக்கு தான் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் 2-3 தடவை வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும் சரிங்களா. இப்போ பேக் பேட்டர்ன் ஃபினிஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஃப்ரண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு எதுவுமே வராது, சும்மா நெக் சைடும் அந்த ஆம்ஹோல் சைடு மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். நார்மலாக அந்த நெக் சைடும் அந்த ஆம்ஹோல் சைடும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தானே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு உள்ளே தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பேட்டர்ன் வந்து பேக் பேட்டர்னுக்குள்ளே ஈஸியாக அந்த ஷோல்டர் வந்து பார்ட் உள்ளே போகும். அதனால தான் ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் உள்ளே தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பாயிண்ட் வந்து வெளியில் தள்ளி மார்க் பண்ணணும். அதாவது ஒரு ஷோல்டரை விட இன்னொரு ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா 2 பக்கத்துலேயுமே நம்ம 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கு வரும் சரிங்களா. அதனால தான் ஒரு ஷோல்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவும் ஒரு ஷோல்டர் வந்து குட்டியாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா. அதனால ரொம்பவும் குட்டியாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ரொம்ப குட்டியாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் வந்து பெருசாகவும் இன்னொரு ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஒரு பாயிண்ட்டுக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து 2 பக்கமும் நெக் சைடுமே ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அதேமாதிரி அந்த ஆம்ஹோல் சைடுமே ஒரு பாயிண்ட்டுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷோல்டருக்குள்ளே இன்னொரு ஷோல்டர் வந்து ஈஸியாக போகும் பார்த்தீங்களா. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேக் பேட்டர்ன் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த அளவு வருது அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து உள்ளே தள்ளி நான் வச்சு நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷோல்டர் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகேங்களா. அந்த கர்வ் லைனில் மட்டும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பேட்டர்ன்லேயும் நெக்கும் அந்த ஆம்ஹோலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஆம்ஹோல் சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் பேட்டர்னை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்ல பக்கம் வந்து திருப்பிக்கணும் ஓகேங்களா. நம்ம பேக் பேட்டர்னை வந்து இன்னும் நல்ல பக்கம் திருப்பலை, ஃப்ரண்ட் பேட்டர்னை மட்டும் நல்ல பக்கம் திருப்பிட்டோம் ஓகேங்களா. திருப்பிட்டு நெக் சைடுமே ஆம்ஹோல் சைடுமே உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இது வந்து நீட்டாக வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ப்ரெஸ் தையல் வந்து போடலை, அந்த நெக் சைடுமே ப்ரெஸ் தையல் போடலை, அதுமாரி ஆம்ஹோல் சைடுமே இந்த ப்ரெஸ் தையல் வந்து போடலை. அதனால் ஒன் டைம் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து அந்த ஷேப் வந்து அழகாக வரும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து பேக் பேட்டர்னை வந்து நம்ம இன்னும் நல்ல பக்கத்துக்கு திருப்பலை, ஃப்ரண்ட் பேட்டர்னை மட்டும் நல்ல பக்கத்துக்கு திருப்பியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து அந்த பேக் பேட்டர்னுக்குள்ளே ஃப்ரண்ட் பேட்டர்னை வந்து நான் எப்படி உள்ளே விடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக் பேட்டர்னில் வந்து மெயின் கிளாத் அடியிலையும் லைனிங் கிளாத் மேலேயும் இருக்குதா, அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன்லேயும் மெயின் கிளாத் வந்து அடியிலையும் லைனிங் கிளாத் வந்து மேலேயும் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ஆனால் பேக் பேட்டர்னில் வந்து இன்னும் நல்ல பக்கம் திருப்பலை, ஃப்ரண்ட் பேட்டர்னை வந்து நல்ல பக்கம் திருப்பிட்டோம் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு கிளாத் கூட இன்னொரு கிளாத் விடுறீங்க பார்த்தீங்களா. அப்போ விடும்போது நெக்கு சைடு தான் விடுறோமா, ஆம்ஹோல் சைடு தான் நம்ம வந்து கிளாத்தை விடுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷோல்டரை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் விட்டுருக்கேன் சரிங்களா. நெக் சைடும் வச்சுருக்கேன், அதேமாதிரி ஆம்ஹோல் சைடும் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் பெருசாகவும் ஒரு ஷோல்டர் வந்து குட்டியாகவும் இருக்குது. அதனால் எனக்கு வந்து ஈஸியாக
ஈஸியாக அந்த ஷோல்டர் வந்து போயிட்டு பார்த்தீங்களா, அந்த கிளாத் வந்து உள்ளே ஈஸியாக போயிட்டு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கிளாத்தை நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஷோல்டரும் ஒன்று போல் அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது 2 சைடில் உள்ள, அதாவது நெக் சைடில் உள்ள அந்த ஜாயிண்ட்டும் அந்த ஆம்கோல் சைடில் உள்ள ஜாயிண்ட்டும் அதேமாதிரி ஃப்ரண்ட் சைடு பேக் சைட்லேயும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கணும். ஒரு ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகியும் இன்னொரு ஜாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பிரித்துட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு ஷோல்டரில் இருந்து இன்னொரு ஷோல்டர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் கம்மியாக விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் அந்த ஷோல்டர் வந்து வந்துடும் சரிங்களா. அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் உங்களுக்கு 2 ஷோல்டருமே ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ ஒரு சைடில் உள்ள ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு ஆப்போசிட் சைடில் உள்ள ஷோல்டரையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப குழப்புற மாதிரி தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும் சரிங்களா. இப்போ ஒரு சைடில் உள்ள ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோமா, இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் உள்ள ஷோல்டரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் ஆப்போசிட் சைடில் உள்ள ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கிளாத்து பெறலாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் உள்ள ஷோல்டரை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் குண்டூசி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. அந்த ஜிப்பு வந்து இறங்கி வராமல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு குண்டூசி வச்சு லாக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ எது வந்து உங்களுக்கு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம், எது வந்து நம்மளுக்கு எந்த சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ வந்து அதேமாதிரி ஜிப்பை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னும் வந்து பேக் பட்டனை வந்து நம்ம நல்ல பக்கம் திருப்பலை பார்த்தீங்களா, அதனால் ஃப்ரண்ட் பட்டனை இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேக் பட்டனில் வந்து அந்த கெட்ட பக்கம் திருப்பிட்டு இந்த ஃப்ரண்ட் பட்டனை பேக் பட்டனுக்குள்ளே இந்த ஷோல்டர் சைடு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி ஒரு சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் இந்த ஷோல்டர் வந்து வந்துடும் ஓகேங்களா. அந்த பிசுறு சைடு எல்லாமே, அந்த நெக் சைடு, ஆம்ஹோல் சைடு, ஷோல்டர் சைடு, அதே மாதிரி அந்த ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு பிசுறு வெளியில் தெரியவே தெரியாது, எல்லாமே உள் சைடு போயிடும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஆம்ஹோலும் ஃப்ரண்ட் ஆம்ஹோலும் உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வளைஞ்சி வந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பேக் ஆம்ஹோலை விட ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இப்போ அவ்வளோதாங்க, இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் மேலேயே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃப்ரண்ட் பட்டன் எப்படி நம்ம அயன் பண்ணமோ அதே மாதிரி பேக் பட்டன் அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது சரிங்களா, நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு தையல் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு மேலேயே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் வந்து ஒரு மேலேயே ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன், அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக. நீங்கள் மேலேயே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட போகிறீங்க அப்படின்னா நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதேமாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த பேக் பேட்டர்னில் இந்த நெக் சைடு வந்து இந்த ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து இந்த கார்னரை வந்து நல்லா எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து அந்த ஒரு இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த ஆம்ஹோல் சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்ளை கட் பண்ணும்போதே ஒரு விஷயத்த வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வேஸ்ட் ரவுண்டு கிட்ட. அதை வந்து நான் கட் பண்ண மறந்துட்டேன், இப்போ கட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். சைடில் வந்து நம்ம 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸில் நீங்கள் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டாக தான் வரும் ஓகேங்களா. இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சைடில் இருந்து அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனை வந்து கேர்வாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா. ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா
இப்போ இந்த யோக் பீஸ் கீழே அந்த பாட்டம் பீஸை வந்து அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆம் ஹோல் கிட்ட உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் சரிங்களா. அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் உங்களுக்கு வந்து இந்த வேஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி கேர்வியாக உங்களுக்கு வந்து வளைஞ்சு வந்துடும். அது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வரும் சரிங்களா. அதனால நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா, மெயினை பக்கம் நீங்கள் கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த பாட்டம் பீஸை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டில் வந்து உங்களுக்கு அந்த கேர்வியாக வரும் பார்த்திங்களா, அந்த கேர்வியாக வராமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வந்து மேலே பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் ஹைட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி பேக் பேட்டர்ன்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச், இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் தான். நீங்கள் எந்த பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே ஒரு 1/2 இன்ச்சில் ஹைட்டில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பக்கம் ஒரு கேர்வியாக ஸ்மூத்தாக கொண்டு போங்க. அந்த லைனை நல்லா ஷார்ப்பாக கொண்டு போகாமல் ஸ்மூத்தாக கொண்டு போய் அந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வேஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு லைன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் சைடு வந்து நம்ம ப்ரெஸ் தையல் வந்து போடலை பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் தையல் வந்து போட்டுட்டு சைடுலையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அந்த ஆம் ஹோல்லையுமே ஒரு ப்ரெஸ் தையல் வந்து போட்டுட்டு அந்த சைடில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா சைடுமே சுற்றி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் கீழே அந்த கிளாத்தை வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த சைடுமே நம்மளுக்கு வந்து சுருக்கம் வரக்கூடாது, அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிப்பு வர இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஒரு 2-3 தையல் வந்து போட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த ஜிப்பை. ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஜிப்பு வந்து கீழே இறங்கி வராமல் இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ரோப் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரோப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 2 பீஸாக தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். அந்த 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க சரிங்களா. வித் வைஸில் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷிங்கில் மட்டும் கொஞ்சம் அந்த இதை வந்து ஷார்ப்பாக கொண்டு போகலாம். ஒரு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக கர்வாக நம்ம வளைச்சி கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லூப் டர்னர் வச்சு அந்த இதை வந்து நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரோப்பில் சைடில் வந்து ப்ரெஸ் தையல் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அயனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ நான் வந்து ப்ரெஸ் தையல் வந்து போடலை, ஒரு அயனிங் மட்டும் பண்ணிவிட்டு 2 ரோப்பையுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 2 ரோப்புமே ஈவனாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த ரோப்போட வித்து வந்து நான் ஒரு 23 இன்ச் இருக்கிற மாதிரி நான் ரோப்போட வித்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த ரோப்பு வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டம் பீஸை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரோப்பை வந்து இந்த யோக் பீஸில் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ சைடில் வந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சை 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரோப்பு வந்து பேக் சைடில் தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ பேக் சைடில் வந்து கீழே அந்த பாட்டம் பீஸை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ரோப்பை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா சீம் அலவன்ஸ், அந்த இடத்துல கரெக்டாக இந்த ரோப்பை வச்சு ஒரு 2-3 தையல் வந்து பேக் ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி சைடுலேயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு தையல் சைடுலேயுமே போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோப்பு வந்து நம்ம பாட்டம் பீஸ் அட்டாச் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு குண்டூசி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரோப்பு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடாது, அந்த உள்பக்கமாக தான் வரணும் சரிங்களா. இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த ரோப்பை அட்டாச் பண்ணணும். நம்ம வெளிப்பக்கமாக வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பும்போது இந்த ரோப்பு வந்து உள் சைடு போயிடும் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த உள் பக்கமாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நல்ல பக்கம் திருப்பும்போது அந்த ரோப்பு வந்து வெளி சைடு வந்துடும் ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து உள்பக்கமாக அந்த ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணணும். மாற்றி கீத்தி வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க.
இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோப்பை வந்து நம்மளுக்கு எங்கேயுமே டிஸ்டர்ப் வந்து பண்ணாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த யோக் பீஸில் நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் எதுவுமே நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இனிமேல் பாட்டம் பீஸை அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ வந்து இந்த பாட்டம் பீஸை நம்ம வந்து ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். இந்த ப்ளீட் வந்து வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த தேவையான மெஷர்மெண்ட்டை நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தானே ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம், அதனால் ப்ளீட் இன்டேக் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம 3 இன்ச் தான் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம அப்படியே இந்த லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபோல்டிங் பண்ணாலே மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இதே மாதிரி தான் அவங்க வந்து ஒரு 3 இன்ச் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நம்மளே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குழம்பு பார்த்தீங்களா, அதனால தான் ப்ளீட் இன்டேக் எப்படி கண்டுபிடிச்சி நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த பாடி பேட்டர்னில் நான் ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து சைடில் 2 பக்கமும் நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த 1.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது போக எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அளவில் தான் நம்ம வந்து அந்த பாட்டம் பீஸில் வந்து ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? அதை வந்து தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து பேக் பேட்டர்ன் ஃப்ரண்ட் பேட்டர்ன் நம்ம தனித்தனியாக வைக்கிறதுனால வேஸ்ட் ரவுண்டில் வந்து ஒரு பாதியில் தான் நம்ம வந்து அந்த ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த சீம் அலவன்ஸ் விட்டு போக 12 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 12 இன்ச்சில் தான் இந்த பாட்டம் பீஸில் வந்து நைஃப் ப்ளீட்டட் வந்து நம்ம வைக்க போகிறோம். அந்த நைஃப் ப்ளீட்டட் வைக்கிறதுக்கு ப்ளீட் இன்டேக் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி இந்த சிப்பு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? இது இன்னுமே நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம கீழேயும் லாக் பண்ணி விட்டுட்டோம். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பேட்டர்னுக்கு தனியாக ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு தனியாக தான் நம்ம வந்து இந்த ப்ளீட் வந்து வைக்க போகிறோம். சரிங்களா? நைஃப் ப்ளீட்டட். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு வந்து நைஃப் ப்ளீட்டட் வைக்கலாம். இப்போ இந்த ப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து ப்ளீட் இன்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால் இந்த பாட்டம் பீஸோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 சைடுமே நம்ம வந்து அந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம 1.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1.5 இன்ச் போக எவ்வளவு அந்த ஃபேப்ரிக் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் இந்த 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம பாட்டம் அந்த பாடி பீஸ்லேயுமே நம்ம 1.5 இன்ச் தான் விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த பாட்டம் பீஸ்லேயும் நம்ம 1.5 இன்ச் விடுறோம். சரிங்களா? அந்த சீம் அலவன்ஸ் தான் 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். இப்போ இந்த 2 பக்கமும் நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச் விட்டது போக மீதி எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒரு 40 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. சரிங்களா? 40 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ இந்த 40 இன்ச்சஸ் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து 12 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு சுருக்கி ப்ளீட் இன்டேக் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ப்ளீட் இன்டேக் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து வேஸ்ட் ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 12 இன்ச் வந்துச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ண ஃபேப்ரிக் லென்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 40 இன்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2யுமே போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த ப்ளீட் இன்டேக்கோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ அந்த ஃபார்முலா தான் போடுறேன். இந்த ப்ளீட் இன்டேக்கோட ஃபார்முலா வந்து ஃபேப்ரிக் லென்த் மைனஸ் வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா படி அந்த ஃபேப்ரிக் லென்த்து வந்து 40 இன்ச்சஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு அதில் இருந்து ஒரு 12 இன்ச்சஸை வந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்டுமே உங்களுக்கு 12 இன்ச்சஸ் தான் வரும். சரிங்களா? வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதே இது தான் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ளீட்டுமே வரும். இப்போ இதையுமே டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து 40 இன்ச்சஸ்லேருந்து 12 இன்ச்சஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28 இன்ச்சஸ் வரும். இதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.3 வரும். சரிங்களா? இதை எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம். ரெண்டாவது வந்து ஒரு 1 இன்ச் விடணும். ஏன்னா சீன் ப்ளீட் வந்து நம்ம 1 இன்ச் தான் வைக்க போகிறோம். அந்த சீன் ப்ளீட் வந்து நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ளீட் இன்டேக் வந்து 2.3 வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது 2.25 இன்ச்சில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சீன் ப்ளீட் வந்து 1 இன்ச்சில் போடணும். இன்னொரு ப்ளீட் இன்டேக் வந்து 2.3ல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே போகணும். லாஸ்ட் வந்து அந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் நம்ம வந்து விட்டுறணும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபேப்ரிக்லேயுமே நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு எப்படி அந்த ப்ளீட் வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தாப்புல வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சீன் ப்ளீட். ஓகேங்களா? வெளியில் தெரிகிற ப்ளீட்டு. இந்த 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் இன்டேக் வந்து
2.3 வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து 2.25 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ஒரு சீன் ப்ளீட் வந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 இன்ச் 2.25 இன்ச் இந்த மாதிரி மாறி மாறி வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் வந்து 2.25 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் 2.25 இன்ச்சில் ஒவ்வொரு மார்க், இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த 1 இன்ச் மார்க் மட்டும் உங்களுக்கு வெளியில் தெரியும் சரிங்களா. இந்த 2.25 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ப்ளீட் இன்டேக்காக உள்ளே போயிடும், ஃபோல்டிங் ஆகி உள்ளே போயிடும் சரிங்களா. அது உங்களுக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி மாறி மாறி வந்து நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 1 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 2.25 இன்ச்சில் ஒரு மார்க்கும் மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம 1.5 இன்ச்சில் நம்ம அந்த சீம் அலவன்ஸ் விட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட்லேயுமே 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து விட்டுறணும் சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி மார்க் பண்ணும்போது அந்த டைரெக்ஷனை வந்து நம்ம அந்த கிளாத்தில் கரெக்டாக தான் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ இந்த கிளாத்தில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ப்ளீட் வைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச்சு நம்ம வந்து விட்டுறணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சையும் விட்டுட்டு அந்த இடத்துல கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அந்த 2.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அந்த கிளாத்தை எடுத்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது ஒரு 2.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணி வைக்கணும். மறுபடியும் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு 2.25 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபோல்டிங் பண்ணி வைக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி அந்த சீன் ப்ளீட் 1 இன்ச் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த 2.25 இன்ச்சில் நம்ம ஃபோல்டிங் பண்ணி அந்த 1 இன்ச்சை வந்து கொண்டு வரணும் சரிங்களா. அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ளீட் இன்டேக் வந்து உங்களுக்கு நிறைய உள்ளே போய் அந்த வெளியில் வந்து அந்த 12 ப்ளீட் மட்டும் அந்த சீன் ப்ளீட் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த மாதிரி அந்த 1 இன்ச் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த ப்ளீட் வச்சுட்டே வாங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ளீட் வந்து வச்சுட்டோம். இந்த லாஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, சீம் அலவன்ஸ் அதை மட்டும் விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அந்த ப்ளீட் வந்து வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து அந்த ப்ளீட் வந்து வச்சாச்சு. இது கரெக்டாக என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த யோக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிரித்து விட்டுட்டு கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஓகேங்களா, நம்ம ப்ளீட் வச்சது பெருசாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் பிரித்து விட்டுட்டு அந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டம் பீஸை டாப் பீஸோடு நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டாப் பீஸ் வந்து நல்ல பக்கம் மேலே பக்கமும் கெட்ட பக்கம் கீழே பக்கமும் நான் வச்சுருக்கேன். இந்த பாட்டம் பீஸில் வந்து நல்ல பக்கம் கீழே பக்கமும் அந்த கெட்ட பக்கம் வந்து மேலே பக்கமும் அந்த டாப் பீஸ் மேலே வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ப்ளீட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. 2 கிளாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அந்த யோக் பீஸை விட பாட்டம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அந்த லாஸ்ட் ப்ளீட்டை மட்டும் நான் பிரித்து விட்டுருக்கேன் ஓகேங்களா. இப்போ 2 பீஸையும் நம்ம ஒன்று போல் வச்சுட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஒரு பீஸில் வந்து அந்த டாப்பும் பாட்டமும் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டிச்சஸில் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ராக்கை வந்து இன்விசிபிளாக தானே ஸ்டிச் பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து இந்த பாட்டம் பீஸ்லேயும் நீங்கள் அந்த லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அடியில் லைனிங் கிளாத் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த யோக் பீஸ் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து அந்த பாட்டம் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்பக்கமும் அந்த பிசுறு தெரியாமல் அந்த லைனிங் கிளாத் வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகி வந்துடும் சரிங்களா. இப்போ நான் வந்து லைனிங் கொடுக்காம நான் ஸ்டிச் பண்ணுறதுனால உள்ளே அந்த பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த யோக் பீஸ் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த இடத்துல உங்களுக்கு தூக்காமல் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போடுறோம்.
ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எப்படி நம்ம அந்த ப்ளீட் இன்டேக் கண்டுபிடிச்சி அந்த ப்ளீட் வச்சோமோ அதே மாதிரி அந்த பேக் பேட்டர்ன்லேயும் அந்த ப்ளீட் இன்டேக் அதே ப்ளீட் இன்டேக் தான் வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம 2 பேட்டர்னும் ஒன்று போல் தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால 2 சைடுமே உங்களுக்கு ஒன்று போல் தான் வரும். அந்த வேஸ்ட் ரவுண்டில் பாதி வந்து 12 இன்ச் தான் வரும். அதே 12 இன்ச்சில் தான் நம்ம இன்னொரு அந்த பாட்டம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே அந்த ப்ளீட் இன்டேக் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ அதில் எப்படி நம்ம மெஷர் பண்ணி ப்ளீட் இன்டேக் நம்ம கண்டுபிடிச்சி வச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீன் ப்ளீட் வந்து 1 இன்ச், அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் இன்டேக் வந்து 2.25 இன்ச், அதுக்கப்புறம் சீன் ப்ளீட் 1, ப்ளீட் இன்டேக் வந்து 2.25 இன்ச், இந்த மாதிரி மாறி மாறி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்து சீம் அலவன்ஸுக்காக 1.5 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து அந்த பாட்டம் பீஸை அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ பேக் பேட்டர்ன்லேயும் அந்த பாட்டம் பீஸை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நம்மளுக்கு கூட குறைய வந்துச்சுன்னா அந்த லாஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் பிரித்து விட்டுட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயே டபுள் ஸ்டிச்சஸும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் எப்படி அந்த பிசுறு சைடை வந்து நம்ம மேலே பக்கம் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் கேப்பில் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் அந்த பிசுறு சைடை வந்து மேலே பக்கம் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இந்த யோக் பீஸோட பாட்டம் பீஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், அதே மாதிரி பேக் பீஸும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைடில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ சைடில் வந்து சீம் அலவன்ஸுக்காக நம்ம 1.5 இன்ச் தான் நம்ம வந்து விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சைடில் இருந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே 1.5 இன்ச் தான் விட்டுருக்கோம். அதனால் மேலே மட்டும் அந்த யோக் பீஸில் மட்டும் 1.5 இன்ச் விட்டுட்டு அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கீழே போக போக அந்த பாட்டம் பீஸில் வந்து கீழே போக போக ஒரு 1/2 இன்ச்சாக நீங்கள் வந்து அப்படி கம்மி பண்ணிகிட்டே வரணும் சரிங்களா. இப்போ ஏன்னா நம்ம பாடி மட்டும் தான் நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும், கீழே வந்து அந்த பாட்டம் பீஸ் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்க வேண்டாம். அது லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ளேராக இருக்கும். அதனால் அந்த யோக் பீஸ் வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து அந்த 1.5 இன்ச் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸாக கொண்டு வந்துடணும் அந்த லைனை. ஓகேங்களா. இப்போ நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். யோக் பீஸ் வரைக்கும் மட்டும் இந்த 1.5 இன்ச் நான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போக போக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி அந்த லைனை வந்து கிராஸாக கொண்டு வாங்க. இப்போ இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போ அவ்வளோதான். இதில் வந்து இன்னொரு ஒரு 1/4 இன்ச் தள்ளி கூட நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலேயே தான் இன்னொரு ஸ்டிச் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போடுறேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பிசுறு சைடு வந்து வராது சரிங்களா. சைடில் வந்து பிசுறு இல்லை, அதனால் நீங்கள் சைடில் வந்து ஓவர்லாக் பண்ணவோ இல்லை மடித்து அடிக்கவோ உங்களுக்கு வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அதில் வந்து கரைக்கட்டு வருது பார்த்திங்களா அதனால். ஆனால் மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் இந்த மாதிரி நான் இப்போ ஒரு ஃபோல்டிங் பண்ணுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்பக்கமாக ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதையுமே நம்ம அந்த யோக் பீஸ் வரைக்கும் மட்டும் நம்ம பண்ணால் போதும். கீழே அந்த பாட்டம் பீஸ் வரைக்குமே கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா. அந்த யோக் பீஸ் மட்டும் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். நீங்கள் இது பண்ணாட்டாலும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து ஒரு பொட்டிக் ஃபினிஷில் அந்த பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாங்குகிற சார்ஜை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு பெட்டிகோட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாலேருந்து 120 ரூபா வாங்கலாம். இதே நீங்கள் லைனிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபாலேருந்து 170 ரூபா வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொட்டிக் ஸ்டைலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கூட வந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த யோக் பீஸ் வரைக்கும் தான் நான் வந்து அந்த 1.5 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன். போக போக அந்த பாட்டம் பீஸுக்கு கீழே போக போக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படி கிராஸாக அந்த லைனை வந்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரியே இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த யோக் பீஸ் வரைக்கும் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த யோக் பீஸ் வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும், அதுக்கு கீழே வேண்டாம் சரிங்களா.
இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச் போல் ஒரு ஃபோல்டிங்கும், இன்னொரு 3/4 இன்ச் போல் இன்னொரு ஃபோல்டிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நுனியிலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதில் வந்து கீழே வந்து நான் 1.5 இன்ச் தான் ஃபோல்டிங் விட்டுருந்தேன். அதனால தான் 3/4 இன்ச்சாக டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச் ஃபோல்டிங்காக டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கீழே ஃபோல்டிங் விட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, கீழே ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் வந்து நல்ல பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரோப்புக்கு பின் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையுமே எடுத்து விட்டுடலாம். இப்போ இந்த பெட்டிகோடோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு முன்பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீட் ஃபினிஷிங்கில் இந்த பெட்டிகோடை வந்து ஸ்டிச் பண்ணணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு பிளேனாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து வாங்கியிருக்கேன். இதில் பின்னாடி வந்து கேன்வாஸ் இருக்கும், பேப்பர் கேன்வாஸ். அதை வந்து நீங்கள் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு சென்டர்லேயோ இல்லை இந்த மாதிரி சைடுலேயோ கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இதோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.